டாடா ஐபிஎல் 2025ல பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஆர்சிபி இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்சில் 8ல் வின் பண்ணி 16 புள்ளிகளோட இடத்துல இருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் தன்னுடைய பிளே ஆஃப் வாய்ப்பை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு என்டர் ஆயிட்டாங்க, அதாவது குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்ட்டே நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மும்பை வந்து 11 மேட்ச்சில் 7 மேட்ச்சில் வின் பண்ணி 14 புள்ளிகளோட நெட் ரன் ரேட்லேயும் +1 +2 அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க. ஜிடி வந்து 10 மேட்ச்சில் 7ல் வின் பண்ணி 14 புள்ளிகளோட 3வது இடத்துலையும், பஞ்சாப் வந்து 10 மேட்ச்சில் 6ல் வின் பண்ணி 13 புள்ளிகள், ஏன்னா மழையினால் ஒரு பாயிண்ட் கிடைச்சதுனால 13 புள்ளிகளோடையும் 4வது இடத்துல பிபிகேஎஸ் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து 10 மேட்ச்சில் 6ல் வின் பண்ணி 12 மேட்ச்சில் 12 பாயிண்ட்டோட 5வது இடத்துலையும், கேகேஆர் வந்து 11ல் 5ல் வின் பண்ணி 11 புள்ளிகளோட 6வது இடத்துலையும், எல்எஸ்ஜி 5ல் வின் பண்ணி 10 புள்ளிகளோட 7வது இடத்துலையும், ஆர்ஆர் வந்து 12ல் 3ல் வின் பண்ணி 6 புள்ளிகளோடையும் 8வது இடத்துல இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 10ல் 3 வின் பண்ணி 6 புள்ளிகளோட 9வது இடத்துலையும், சிஎஸ்கே 11ல் 2ல் வின் பண்ணி 4 புள்ளிகளோட 10வது இடத்துலையும் இருக்காங்க. இதில் சிஎஸ்கே அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து அஃபிஷியலாக எலிமினேட் ஆகிருக்காங்க பிளே ஆஃப்ஸ் ரேஸ்லேருந்து. பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபில் யாருக்கு வந்து வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆர்சிபி வந்து 11 மேட்ச்சில் 8ல் வின் பண்ணி 16 புள்ளிகளோட ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்காங்க. எந்த இடம் அப்படின்றது தான் அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து இதுவாக போகுது, ஃபிக்ஸ் ஆக போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மும்பை வந்து 11ல் 7ல் வின் பண்ணி 14 புள்ளிகளோட 2வது இடத்துல இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 3 மேட்ச்சில் 1 இல்லை 2 மேட்ச்சில் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். ஒரு மேட்ச் வின் பண்ணுறாங்கன்னா அதிகபட்ச ரன் ரேட் வித்தியாசத்தில் வந்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா போதும், அவங்க வந்து பிளே ஆஃப்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிடி 10ல் 7 வின் பண்ணி 14 புள்ளிகளோட 3வது இடத்துல இருக்காங்க. இவங்களும் அடுத்து இருக்க 4 மேட்ச்சில் வந்து ஒரு மேட்ச்லேயோ இல்லை 2 மேட்ச்லேயோ வின் பண்ணால் 16 புள்ளிகள் வந்து வாங்கிடலாம். 2 மேட்ச்சில் வின் பண்ணாங்கன்னா அவங்க முதல் இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆர்சிபி, மும்பை, ஜிடி வந்து ஆல்ரெடி பிளே ஆஃப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நினச்சிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு வின் வித் நெட் ரன் ரேட் வந்து அதிகபட்சமாக ஒரு வின் கிடைச்சா போதும், அவங்க பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. பஞ்சாப் பார்த்திங்கன்னா 4 மேட்ச் இருக்குது ரிமைனிங், அதில் 2 கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். அதில் 2ல் வின் பண்ணாங்கன்னா அவங்க பிளே ஆஃப், அதாவது வந்து 4வது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 4வதோ இல்லை 3வது இடத்துக்கோ, ஏன்னா 4வது இடத்துக்கு தான் இப்போ டிசிபி பிபிகேஎஸ், எல்எஸ்ஜி இவங்க எல்லாருக்கும் வந்து போட்டியாக இருக்குது. டிசி பார்த்திங்கன்னா 4 மேட்ச்சில் 2 வந்து கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். வித் ஹையஸ்ட் நெட் ரன் ரேட்டோட வின் பண்ணனா அவங்க வந்து 4வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்எஸ்ஜி வந்து அடுத்து இருக்கிற 4 மேட்ச்சில் 3ல் கண்டிப்பாக நெட் ரன் ரேட் அதிக வித்தியாசத்தில் அவங்க வந்து வின் பண்ணால் மட்டும்தான் இந்த ரேஸ்க்குள்ளே வர முடியும். கேகேஆர் அடுத்து இருக்க 3ல் 3 கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். 4வது இடத்துக்கு தான் இப்போ வந்து பிபிகேஎஸ், டிசி, எல்எஸ்ஜி, கேகேஆருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு போட்டி நிலவிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு 3 இடத்த வந்து கண்டிப்பாக ஆர்சிபி, மும்பை, ஜிடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே போல் ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் கண்டிப்பாக ஆர்சிபி இருக்கும். ஆர்சிபி கூட குவாலிஃபையரில் விளையாட போகிறது யார், இல்லை அடுத்து ஜிடி கூட எலிமினேட்டர்லேயே விளையாட போகிறது யார் அப்படின்றது தான் இங்கே அடுத்தடுத்த மேட்ச்சில் டிசைட் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் வந்து போட்டியிலேருந்து வெளில போயிட்டாங்க, ரேஸில் இருந்து. வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கும் எல்எஸ்டிக்கும் மேட்ச் போயிட்டுருக்கு. இந்த மேட்ச்லேயே வந்து ஓரளவுக்கு பிளே ஆஃப் ரேஸ் வந்து யாருக்கு வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஸோ பிளே ஆஃப்க்கு எந்த 4 டீம் வந்து வருது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் எங்களுக்கான என்கரேஜ்மெண்ட்.